ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெலுங்கு மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அவதூறா சில கருத்துக்களை சொன்னதா நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு சென்னை புழல் மத்திய பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இல்லையா? இதில் நேற்று அந்த சிறையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய நாளிதழ்களில் வெளியாகிட்டு வருது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து கைதி எண் கொடுத்து ஒரு சிறையில் அடைச்சிருக்காங்க. தனி சிறையில் 2 மணி நேரமாக இருந்ததுலேயே அவரால் தாங்க முடியாமல் வார்டன்கிட்ட சொல்லி அழுது புலம்பியிருக்காரு. என்னால் முடியலைங்க, தனியாக தயவு செஞ்சு யாரோடத்தையும் சேர்த்து போடுங்க, பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்பியிருக்காங்க. இதையடுத்து அந்த வார்டன் என்ன பண்ணியிருக்காரு, 3 பேர் உள்ள அந்த சிறையில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. இதையடுத்து அவங்கள்ட்ட பேசி புலம்பியிருக்காங்க, நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா, கொண்டாந்து இப்படி ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன அட்வைஸ் சொன்னாங்கன்னு இந்த நாளிதழ் குறிப்பிடுது அப்படின்னா, என்னம்மா பண்ணுறது, வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும், பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டீங்க, அதனால இப்போ வந்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்களாம். இதையடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவுகள்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, பிரிஞ்சு சாதம் இந்த மாதிரி சாதம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சதாகவும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அறை எண் 10ல் கஸ்தூரி அடைக்கப்பட்டிருக்காரு. முன்னதாக வந்து அந்த ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. ஃபேன் இருந்தாலுமே கொசு தொல்லைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இதனால் நேற்று ஃபுல்லாக லைப்ரரியிலேயே நேரத்தை கழிச்சதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது. இதையடுத்து இன்னும் மேலும் பல வழக்குகள், வெவ்வேறு மாவட்டங்களில் பதிவான வழக்குகள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் அவங்க அடுத்தடுத்து கைது செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அதற்கு முன்னே ஒரு 3 நாட்கள் போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பிருத்திவி. இதில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா 3 நாள் கஸ்டடி வேணும்ன்ட்டு, அது எது கேட்குறாங்க அப்படின்னா, கஸ்தூரி வந்து தன்னிச்சையாக பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க பின்னாடி யாரோ தூண்டி விட்டுருக்காங்க, யார் தூண்டி விட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக இவங்களை வந்து 3 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து போலீஸ்காரன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ கஸ்தூரி வந்து தலைமறைவானாங்கல்ல, தலைமறைவானதுல யாரு பிடிக்கணும்ன்ற ஒரு போட்டி இருந்தது தமிழக போலீஸாருக்கு. ஒரு பக்கம் என்ன, அவங்க மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டது தமிழகம் முழுக்க, மதுரை, கும்பகோணம், கோவை, சென்னை. அந்தந்த போலீஸ்காரங்க வந்து தனிப்படை போட்டு தேடிட்டு இருந்தாங்க. அதுல சென்னை போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க அவங்க கஸ்தூரிய. ஸோ இப்போ வந்து சென்னை போலீஸ்காரங்க இங்க பதியப்பட்ட வழக்கில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 3 நாள் காவல் தேவைப்படுது. இப்போ இந்த மதுரை போலீஸ் ஆகட்டும், கும்பகோணம், கோவை போலீஸார், இவங்க எல்லாருமே வந்து கஸ்தூரியை கஸ்டடி எடுக்க இப்போ வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ பார்த்ததா இவனுங்க முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா, அவனுங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அவங்களும் வந்து அங்கங்க பதியப்பட்டதிலே வழக்குகள், அந்த வழக்கு தொடர்பாக விசாரணை பண்றதுக்கு கஸ்தூரியை வந்து அவங்களுக்கு கஸ்டடி எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதில் கஸ்தூரி வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டிருக்காங்க. நான் தான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டேனே, ஆனாலும் என்னை ஏன் சிறையில் வச்சுருக்கீங்க, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிட்டதாகவும் சொல்லப்படுது தகவல்கள். ஆமாம், இப்போ இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, ஒரு 40 நாளுக்கு முன்னாடி அதிமுகவோட ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்த தளவாய் சுந்தரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில மாட்டினார். என்ன அப்படின்னா, RSS ஊர்வலத்தை இவர் கொடியசைத்து ஆரம்பிச்சு வச்சார் இல்லையா, அது தமிழகம் முழுக்க பெரிய சர்ச்சையாகவும் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து கட்சியிலிருந்து தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டார். அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதிமுக காரவங்கலாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது RSS பேரணியில எப்படி இவர் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு கட்சியிலிருந்து நீக்கினாங்க. இப்போ அதிமுகவோட ஸ்டாண்டே என்ன அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லிட்டே வராங்க இல்லையா. ஆனா பாஜக சம்பந்தப்பட்ட அமைப்போட ஒரு விழாவை தொடங்கி வச்சவரை 40 நாள் முன் நீக்கினாங்க. ஆனா இப்ப வந்து மீண்டும் அவர் சேர்க்கப்பட்டிருக்கார் தளவாய் சுந்தரம். இப்போ இதுல வந்து அதிமுகவோட ஸ்டாண்ட் வந்து அடிப்படுது. அப்போ அவர் அவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சு நீங்க நீக்கினீங்க, 40 நாள்ல வந்து மீண்டும் அவர் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு விவாதம் ஏற்படுத்தி இருக்கப்போம். நீங்க சொன்னதுலேயே அதற்கான பதிலும் இருக்கிறதா பல விமர்சகர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ RSS பேரணியை அவர் துவக்கி வச்சாரு, பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் செஞ்சுட்டாரு, அதனால கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னாங்க. இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, அதுல வந்து நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி போவோம்னு நேரடியாக சொல்லலை அப்படின்னாலும் அதற்கான சமிக்ஞையும் அது பார்க்கப்பட்டுச்சு, அது பெரும் பேசு பொருளாக மாறுனுச்சு. அதற்கடுத்து ஜெயக்குமார் வந்து விளக்கம் சொன்னார். அதுக்கடுத்து இன்னொரு பேட்டியில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் சொன்னார் பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு. ஆனா நேற்று என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் இல்லையா, அதிமுக கூட கூட்டணியே இல்லை அப்படின்னு. இதை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்காகவும் டைவர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வேறொரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. குறிப்பா தளவாய் சுந்தரம் வந்து இதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் வராரு. ஒவ்வொரு ஆண்டும் RSS பேரணியை அவர் தான் கொடியசைச்சு துவக்கி வைக்கிறாரு. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஆனா எடப்பாடி பண்ணது அவர் மீது உள்ள வேறொரு கோபம்.
அங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம்னாலே தளவாய் சுந்தரத்தை தாண்டி யாராலும் எதுவும் பண்ண முடியாது. குறிப்பா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு நீக்கி வச்சிருந்த போது கூட அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே தளவாய் சுந்தரத்தை கேட்டுதான் பல்வேறு பணிகளை மேற்கொண்டாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவர் என்ன சொன்னார், தளவாய் சுந்தரம் நீக்கினா நீக்கிட்டு போங்க அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார். இப்ப எடப்பாடி பழனிசாமி தன் அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, தளவாய் சுந்தரம் வருத்தம் தெரிவித்த காரணத்தினால அவர் மறுபடியும் கட்சியில சேர்த்துக்கிட்டோம். அவர் வந்து ஒரு கொடியசைத்து துவக்கி வச்ச சம்பவம் வந்து தவறு அப்படிங்கிறத உணர்ந்து வருத்தம் தெரிவிச்சாரு, அதனால சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அரசியல் ரீதியா பல்வேறு கணக்குகள் சொல்லப்படுது. இதுல முதலாவது விஜய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல தளவாய் சுந்தரம் யாரு அப்படின்னா, அடிப்படையில் அவர் ஒரு வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர், வழக்கறிஞராக பணியாற்றினவர். இவர் வந்து சசிகலாவினுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர். குறிப்பா வந்து தர்மயுத்த காலகட்டங்களில் ஓபிஎஸ்க்கு எதிராக இவர் வந்து சசிகலா டிடிவி பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நின்றார். அதனாலதான் அவர் டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாளர் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து வந்த ஒற்றை தலைமை விவகாரத்துல இவர் வந்து எடப்பாடி பக்கம் நின்னாரு, ஓபிஎஸ் எதிர்த்து நின்னாரு. ஸோ இதுல வந்து எடப்பாடி கொஞ்சம் தனக்கு அனுசரணையான ஒருத்தர் அப்படிங்கிற வகையில அவர் அனுசரிச்சு வச்சிருந்தாரு. இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு யோசிச்சவர் தான், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 நாள்லயே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. கொடியசத்தை துவக்கி வச்சதுக்கு அப்பயே விளக்கம் கொடுத்துட்டாரு, கட்சி ரீதியா அது ஒன்னாயிட்டாங்க. ஆனா உடனே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக காலம் காத்துக்கிட்டு இருந்த எடப்பாடி தான் இந்த விஜயினுடைய அறிக்கையை வந்து நம்மள டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக டேமேஜ் கண்ட்ரோலா தளவாய் சுந்தரத்தை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல தகவல்கள் வெளியாகி உள்ளது. இப்போ ஒரு பக்கம் அதிமுகவில் இப்போ ஒரு புகைச்சல் கிளம்பி இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேத்திக்கு பப்ளிக்காவே ஓபன் ஸ்பேஸ்லயே காங்கிரஸ் நிர்வாகி அவர் சம்பந்தப்பட்ட ஒரு மோதல் விவகாரம் வந்து இன்னும் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. அதாவது பொதுவாகவே பிரிக்க முடியாது அப்படின்னா காங்கிரஸும் கோஷ்டி பூசலும் சொல்லுவாங்க, உட்கட்சி பூசலும் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சிலர் வந்து கூட்டணி கட்சியில பங்கு வேணும்னு கேட்பாங்க, சிலர் அதெல்லாம் கேட்க கூடாதும்பாங்க. தொடர்ந்து தமிழக அரசியல் அதை பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா. இந்த நிலையில தான் கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கேரளாவில இருந்து டெல்லி செல்றதுக்காக காங்கிரசினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய KC வேணுகோபால் வந்திருக்காரு. அப்ப கொஞ்ச நேரம் கோவை விமான நிலையத்துல தங்கிட்டு இங்க இருந்து இன்னொரு விமானத்துல போறதுக்காக இருந்திருக்காரு. அப்ப 2 குழுவா விமான நிலையத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட புகார் மனுக்கள் கொடுக்க போயிருக்காங்க. ஒண்ணு வந்து கோவை செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய AITUCயோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் சார்பா அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். இன்னொன்னு மைரா ஜெயக்குமார், காங்கிரஸ்ல பல முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவர், பெரிய ஒரு கட்டுக்கோப்பான ஆள்னு சொல்லப்படுது. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, கடந்த 4 ஆண்டுகளாகவே காங்கிரஸ் கட்சியை கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு பல்வேறு காய்களை நகர்த்தி வரதா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் இதை கண்டிச்சு தீர்மானம் போட்டு டெல்லிக்கு ஒரு கடிதமே அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்த நிலைமையில தான் அந்த கோவை செல்வன் இவர் சார்ந்த குழுவுக்கும் மைரா ஜெயக்குமாருக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு. கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் கூட இவர் மீது அதிருப்தியில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல தான் விமான நிலையத்துல மைரா ஜெயக்குமாரை கோவை செல்வனுடைய ஆட்கள் லைட்டா அப்படி இடிச்சுட்டா ஒரு பிரச்சனையா இருக்கு. இதை அடுத்து தான் அவர் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பொது வெளியில பலர் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சியின் மிக முக்கிய நபரா அறியக்கூடிய ஒருத்தர் பேசுனதுங்கிறது மிகப்பெரிய அளவுல வைரலா மாறி இருக்கு. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கிற கோஷ்டி பூசல், இந்த புழுக்கம் தான் அப்பட்டமா வெளிப்பட்டிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு மைரா ஜெயக்குமார் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதெல்லாம் வந்து இவங்க வேணும்னே என்னை வம்பெடுத்தாங்க, அதுக்கு தான் என்னுடைய ரியாக்ஷன் இது அப்படின்னாரு. ஆனா அவர் பேசின பேச்சு வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒண்ணுதான் மாறினுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, உன்னை ஒரு நாள் போடுவேண்டா அப்படின்னு ரொம்ப ஒரு கொச்சையான மொழியில இவ்வளவு பெரிய மக்கள் பிரதிநிதியா அறியப்படக்கூடிய ஒருத்தர், ஏன்னா பல தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, மக்கள் பிரதிநிதியா பணியாற்ற ஆர்வம் கொண்ட ஒருத்தர் மக்கள் முன்னில இப்படி நடந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க சொன்னது போல காங்கிரஸோட நோக்கம் ஒரு பக்கம் பாஜகவை தோற்கடிப்பதா இருந்தாலுமே அந்த நோக்கத்தை வச்சுதான் பல்வேறு கட்சிகளை அவங்க வந்து ஒன்றிணைச்சு இந்தியா கூட்டணியில சேர்த்தாங்க. ஆனா ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க கட்சி ஆட்களையே ஒற்றுமையா வச்சுக்க முடியல அப்படின்ற குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து காங்கிரஸ் கட்சி நோக்கி மீது பல ஆண்டுகளா இருக்கு. இது வந்து இந்தியா முழுக்கவே கோஷ்டி பூசல் இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல், அதாவது நாளைக்கு நடக்க போகுது, ஒரே கட்டமா நடக்க போகுது. நம்ம அந்த தேர்தல் வந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் இருக்கும் இல்லையா. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா,
யார நபர்னே தெரியல தாசனா அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் முன்னாடி ஒரு வகையில் ஏத்துக்கமா இருந்தது. இப்பெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் எப்ப முடிஞ்சதோ அதுக்கப்புறம் ஹரியானா தேர்தல் கருத்து கணிப்புகளாகட்டும் எதையுமே நம்புற மாதிரி இல்லை, எல்லாம் உள்டாவா இருக்குது. அமெரிக்கா தேர்தல் கருத்து கணிப்பே மாறிதானே போச்சு. எல்லாமே உள்டாவா அடிச்சிட்டு இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா ஒப்பீனியன் போல்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பீனியன் போல வந்து ஒரு நிறுவனம் பண்ணியிருக்கு, லோக் போல் அப்படின்ற நிறுவனம். அது என்ன கணிச்சிருக்குன்னா, இப்போ எதிர்க்கட்சி கூட்டணி இருக்காங்க இல்லையா, மகா விகாஸ் அகடி, அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. அதாவது காங்கிரஸ், சரத்பவார், அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே, அவங்க தான் வந்து மகாராஷ்டிரால ஒரு 150 இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்கு. இந்த பக்கம் ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக, ஏக்நாத் ஷிண்டே, அப்புறம் அஜித் பவார், இவங்களுக்கும் தோல்விதான் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல மகா விகாஸ் அகடி தான் பாஜகவை தோற்கடிச்சு ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றியை தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் அந்த வெற்றியை அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லோக்போல் என்ற நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. இதுல என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோக்போல் நிறுவனம் சொன்ன எதுவுமே நடக்கல. அதுதான் பிரச்சனையே. இங்க ஹரியானாலையும் சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ட்டு, அதுவும் நடக்கல. லோக்சபாலையும் சொன்னோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ட்டு, அதுவும் நடக்கல. அதனாலதான் லோக்போல் இந்த கருத்து கணிப்பு மீது பெரிய சந்தேகமே எழுந்திருக்கு. என்னப்பா நீங்க முன்னாடி சொன்னது நடக்கலையே, இப்ப நீங்க இப்ப சொல்றீங்க நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிகளை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஆனா இதுல இன்னொரு ஒரு சைன் நீங்க பார்க்கலாம். குறிப்பா வந்து இந்த தேர்தல் சமயத்துல ஒருத்தர் மீது கல்வீச்சு தாக்கப்படுது, ரத்தம் வடியுது அப்படின்னா அந்த தேர்தல் முடிவு அவருக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்துல இந்திரா காந்தி அந்த மாதிரி தாக்கப்பட்டாரு. அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் 67 காலகட்டம் நினைக்கிறேன், அந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இந்த நிலைமையில தான் இப்போ மகாராஷ்டிரால நீங்க சொல்லக்கூடிய சரத்பவார் கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர், ஒரு மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கூட சொல்லலாம். அவர் வந்து அனில் தேஷ்முக் சொல்றீங்க இல்லையா, அனில் தேஷ்முக் மகாராஷ்டிராவோட முன்னாள் உள்துறை அமைச்சர் இருந்தவர். அப்படிப்பட்ட உயரிய பதவியில் இருந்தவருக்கே கல்லடி விழுந்திருக்கு. காரை முறிச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தத்தை வெளியே வச்சிருக்காங்க. இதை வந்து பயன்படுத்தி சரத்பவார் கட்சி வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். இது வந்து மக்கள் மத்தியில அனுதாபலை ஏற்படுத்தி அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வாக்குகளை சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் அரசியல் நோக்கர்கள் இப்ப கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, பிரச்சாரம் வந்து ஆபீஸ்ல நேத்திக்கே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தேர்தல் நடக்க போற சமயத்துல பிரச்சாரம் நேத்திக்கே முடிஞ்சிருச்சு. நேத்திக்கு தான் அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல அனில் தேஷ்முக் வந்து அவரோட மகன் சலீல் தேஷ்முக் இந்த தேர்தலை போட்டி போட போறார். அந்த அவரோட மகனுக்காக சுற்றுப்பயணம் பண்றாரு. சுற்றுப்பயணம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது தான் அவரோட கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவரோட கார் கான்வாய் வந்துட்டு இருந்த சமயத்துல அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்னா கண்டிப்பா கார் மெதுவா தான் போகும் இல்லையா. அந்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்துல ஒரு மர்ம கும்பல் நின்று அவங்க கார் மெதுவா போகும்போது அவரோட கார் மீது கல்ல இருந்து அடிச்சிருக்காங்க. அதுல அவரோட மண்டை உடைப்பட்டு ரத்தம்லாம் வழிஞ்சதெல்லாம் செய்திகளை பார்த்தோம். இந்த சமயத்துல தான் ஒரு பெரிய அரசியல் எதுவும் மாத்த பார்த்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சரத்பவார் கட்சியினர்லாம். தான் இப்போ அதே மகாராஷ்டிரா ஒட்டி இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, அதானியை மையமா வச்சு சமீப காலங்களா காங்கிரஸ் இடையவும் பாஜக இடையவும் ஒரு பெரிய அரசியல் புயல் போயிட்டு இருக்கு இல்லையா. மகாராஷ்டிரா தேர்தல் வர சமயத்துல காங்கிரஸ் அதானி மீது பெரிய குற்றச்சாட்டே வச்சது. அதாவது அதானி தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. சமீபத்தில் அஜித் பவார் கூட சொன்னார் இல்லையா, அதானி வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டாரு, அதானி தான் எல்லாமேவா இருக்காரு பாஜகன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியில ஆரம்பிச்சு பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பிரச்சாரத்துல ரொம்ப தாக்கி பேசினாங்க. இதுக்கு பாஜக என்ன ரிப்ளை கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க அதானியை இவ்வளவு விமர்சிக்கிறீங்க இல்லையா, உங்களோட காங்கிரஸ் அரசு தெலுங்கானால கிட்டத்தட்ட 12,000 கோடி அளவுக்கு அதானியோட ஒரு பிசினஸ் டீல் பண்ணிருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு அப்படி நியாயமா போடும்? மகாராஷ்டிராவில் அதானியை பேசி எதிர்த்து பேசுறவங்க அதே பக்கத்து மாநிலமான உங்க மாநில அரசு சொல்லி அதானியோட டீலை வேணான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்ற ஒரு ரீதியில வந்து பாஜக இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தெலுங்கானா முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து ஏற்கனவே RSS பின்புலம், பிஜேபி பின்புலம் உள்ளவர்னு இன்றளவு விமர்சிக்கப்படுறாரு. அதனுடைய பாசமா இருக்கலாம். ஆனாலுமே ராகுல் காந்தி தன்னுடைய பிடியை இன்னும் இருக்காம இருக்கிறதனுடைய விளைவு தான் இது போன்ற நடவடிக்கைகள்லாம். ஏன்னா தேசிய தலைமை ஒன்று விமர்சிக்குது, அதை மாநில கட்சி வந்து அதை எதிராக பண்ணதுங்கிறத எப்படி எடுத்துக்கிறது பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னும் கொழுந்து விட்டு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப லல்லு பிரசாத் யாதவ் முதற்கொண்டு என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, மணிப்பூர் மாநிலத்துல தொடர்ந்து இந்த கலவரங்களும் பிரச்சனைகளும் மக்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பிரதமர் அங்க வந்து பார்க்காம ஊரா சுத்திட்டு இருக்காரு, வெளிநாடு போயிட்டு இருக்காரு, நைஜீரியா போயிருந்தாரு, இப்ப பிரேசில்ல G20 கலந்துக்கிறாருன்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இதுல இருந்து உடனடியாக அவர் பதவி விலகணும், ஏன்னா அவர் வந்து இதை கட்டுப்படுத்த தவறிட்டாரு அப்படின்னு இன்னொரு பக்கத்துலயும் கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு தரப்புல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விவகாரம் தொடர்பா இப்ப ஆளும் கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவு வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கிய மாநில கட்சி ஒண்ணு விலகி இருக்கு. அதனால ஒன்றும் ஆட்சிக்கு ஆபத்து இல்லை. ஏன்னா 62 பேர் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் 32 பேர் பிஜேபி ஆதரவாளர்களா இருக்காங்க. இந்த நிலையில கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த ஆபத்து இல்லைன்னாலும்
கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் இப்ப கட்சியை விட்டு விலக போறோம், இந்த பிரச்சனையை நீங்க சரியா கையாளல அப்படின்னு பிஜேபியை அழுத்தம் தராங்க. அதே மாதிரி காங்கிரஸ் சார்ந்தவங்களும் காங்கிரஸ் சார்ந்த எம்எல்ஏக்களும் நாங்க வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டத்திலையும் அரசுக்கும் மக்களுக்குமான அந்த ஒரு பிரச்சனைங்கிறது போய்கிட்டே இருக்கு. இன்னும் தீர்வு இதுல முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் எம்எல்ஏக்கள் அமைதி காத்தாங்க. இப்ப எதுக்கு எம்எல்ஏக்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போராட்டக்காரர்கள் பாஜக எம்எல்ஏ வீட்டை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. எம்எல்ஏ வீட்டை தாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்தவங்க அவங்க வீட்டையும் தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களே பொங்கி எழுந்து ஒரு இதை கொண்டு வாங்க, நார்மல்சியை கொண்டு வாங்க, அமைதியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி, நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.